அதற்கு ஆதாரமாக நாம் இன்றைக்கு மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம், மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 22 வசனங்களை நாம் சிந்திக்க இருக்கிறோம். 50வது பக்கம், மார்க் சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 18 22 வசனங்கள். இந்த 2 வசனங்களை நான் வாசிக்கிறேன். யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசம் பண்ணி வந்தார்கள். அவர்கள் அவரிடத்தில் வந்து, யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் உபவாசிக்கிறார்களே, உங்களுடைய சீசர் உபவாசியாமல் இருக்கிறது என்ன என்று கேட்டார்கள். அதற்கு இயேசு, மணவாளன் தங்களோடு இருக்கையில் மணவாளனுடைய தோழர் உபவாசிப்பார்களா? மணவாளன் தங்களுடனே இருக்கும் வரைக்கும் உபவாசிக்க மாட்டார்களே. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள் என்பதை. இந்த ஓமையை நம்ம 3 சுவிசேஷத்திலையும் பார்க்கலாம். இது பார்க்க ஒரு சிறிய ஓமையா தெரியலாம், அநேக நேரம் இதை நம்ம பெருசா சிந்திக்கிறது. ஆனா வேதத்துல ஆண்டவர் ஒவ்வொரு வார்த்தைகளையும் ஒவ்வொரு எழுத்துக்களையும் ஒரு உயரிய நோக்கத்தோடு, என்னுடைய 66 புத்தகத்தில் உள்ள எல்லா வசனங்களும் நம்முடைய ஆத்தும நன்மைக்காக கொடுத்திருக்கிறார், நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கையினுடைய பரிசுத்தத்துக்காக கொடுத்திருக்கிறார். அதனால எந்த ஓமைகளையும் எந்த காரியத்தையும் நம்ம அசட்டையா எண்ண முடியாது. இதே சுவிசேஷம் மத்தேயு 9ஆம் அதிகாரத்துல இருக்குது. மத்தேயு 9:14-17 இதே ஓமை இருக்கு. லூக்காலையும் இந்த ஓமை இருக்கு. லூக்கா 5ஆம் அதிகாரம் 33-39 இந்த ஓமை இருக்கு. அப்ப 3 சுவிசேஷத்துல இந்த ஓமையை ஆண்டவர் பிரதானமா வைத்திருக்கிறார். இது எல்லா சுவிசேஷத்துக்கும் இப்படி அமையாது. அப்போ ஆண்டவர் ஒரு விஷயத்தை 3 முறை தெளிவாக எழுதி வச்சிருக்கிறான்னா அது எவ்வளவு முக்கியம், அது எவ்வளவு அவசியம். சரிங்களா? இந்த வசனங்களை நம்ம எப்படி தியானிச்சிருக்கிறோம், எப்படி சிந்திச்சிருக்கிறோம், இதை குறித்து நம்ம எப்படி புரிந்திருக்கிறோம் அப்படின்றதெல்லாம் நம்ம ஆராய்ஞ்சு பார்க்கணும். ரைட்? வாரந்தோறும் நம்ம கூடி வரக்கூடிய ஒரே ஒரு நோக்கம் என்னன்னா, இந்த கடவுளுடைய வார்த்தையை ஆராய்ஞ்சு அது என்ன சத்தியத்தை சொல்லுதுன்றதை கேட்டு அதுக்கு கீழ்ப்படியாக நம்ம வந்துருக்கிறோம். அதான் மிக முக்கியமான நோக்கம் ஆராதனை. அதனாலதான் நம்ம பிரசங்கத்துக்கு அதிக நேரத்தை கொடுக்கணும். பாடல்களுக்கோ அல்லது தேவையற்ற சாட்சிகளுக்கோ மற்ற காரியங்களோ முக்கியத்துவம் தராம, ஏன் இந்த வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் தரோம்னா, இந்த வேதம் தான் நம்மளை மாற்றும், இந்த வேதம் தான் நமது ஆறுதல், இந்த வேதம் தான் நமது விடுதலை, இந்த வேதம் தான் நம்முடைய வாழ்க்கைக்கு எல்லா அஸ்திபாரத்தையும் கொண்டிருக்கிறது. ரைட்? இப்ப இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதும் பார்க்கும்பொழுது இயேசு ஒரு ஊழியக்காரனா சொல்றாரு. இதுல இயேசுவோடைய பரப்பு கிடையாது, இயேசுடைய வளர்ப்பு கிடையாது, இயேசுடைய ஞானஸ்தானத்தை பத்தி பெரிய எந்த வழக்கமும் கிடையாது. நேரடியா இயேசுடைய ஊழியத்திலிருந்து ஆரம்பிக்கிறார். அவர் ஒரு ஊழியக்காரனா, ஒரு தீர்க்க தரிசியா எப்படி இருக்கிறான்றதான் இந்த மார்க்கு சுவிசேஷம் முழுவதும். இப்ப 2ஆம் அதிகாரத்தை நீங்க குறிப்பா பார்க்கும்பொழுது, இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பித்த உடனே அவருக்கு எப்படி எதிர்ப்பு வந்துச்சுன்னு சொல்லுது. இயேசு எங்கெல்லாம் எதிர்க்கப்பட்டார், இயேசு எங்கெல்லாம் உபத்திரவத்தை செஞ்சாருன்னா 2ஆம் அதிகாரத்துல பார்க்கணும். 2ஆம் அதிகாரத்துல இருந்து 4ஆம் அதிகாரம் வரைக்கும் தொடர்ந்து அவர் எதிர்க்கிறார். இப்ப 2ஆம் அதிகாரத்துல பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 5 விதமான எதிர்ப்பை ஆண்டவர் சந்திக்கிறார். அதுல முதல் 13 வசனங்களை நீங்க 12 வசனங்கள் நீங்க பார்க்கும்பொழுது ஆண்டவர் ஒரு திமிர்வாதக்காரனை சுகப்படுத்தி, மகனே உன் பாவம் மன்னிக்கப்பட்டதுன்றார். இப்ப பாவத்தை மன்னிப்பதற்கு எப்படி இயேசுக்கு அதிகாரம் இருக்குது, அவர் என்ன கடவுளா அப்படின்னு சொல்லி முதல்ல அந்த ஊழியத்தில் அவர் எதிர்க்கிறார். அவருடைய ஊழியமே அதான். அவருடைய ஊழியத்தினுடைய உயிர் நாடையே பாவம் மன்னிப்புதான். அந்த வியாதி போகணும்னு மக்கள் எதிர்பார்த்தாங்க, ஆனா ஆண்டவர் அவன் பாவம் போகணும்னு அவர் சொன்னார். அதை அங்க உள்ள மத தலைவர்களால் ஏற்றுக்கொள்ள முடியாம அவர் எதிர்த்தாங்க. அடுத்தபடியா இயேசு அங்க ஆயக்காரனாகிய மத்தேயு வீட்டுல போய் ஆயக்காரன் வீட்டுல உட்காந்து புசிக்கிறார். இப்ப அதை குற்றப்படுத்தி, இவர் என்ன கடவுளுடைய மனுஷன்றாரு, போதகன்றாரு, அவ்வளவு துன்மார்க்கமான ஆயக்காரனையும் தேசியுடைய வீட்டிலையும் போய் உட்காந்து சாப்பிட்டு இருக்கிறாரு, எப்படி பாவியை போய் இப்படி நேசிக்கிறாரு? அதுதான் அவங்க கேட்கக்கூடிய 2வது கேள்வி. ஆண்டவர் அதுக்கு பதில் சொல்றார். 3ஆவதா நம்ம பார்க்கக்கூடிய இந்த ஒரு பிரச்சனையை நம்ம பார்க்கிறோம். இந்த இடத்துல பார்க்கும் பொழுது அவர்கள் உபவாசத்தை குறிச்ச ஒரு பிரச்சனைய இயேசுவின் இடத்துல கேட்க வரான். உபவாச குறித்த பிரச்சனையை கேட்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு எப்படி பதில் சொல்றார் அப்படின்றதான் நம்ம பார்க்கிறோம். ஆண்டவர் அழகான ஒரு 2 எக்ஸாம்பிள் சொல்லி இந்த ஓமை அவர் முடிக்கிறார். இதுல உள்ள ஒவ்வொரு வார்த்தைகளும் ரொம்ப கவனிப்பா உன்னிப்பா நம்ம பார்க்கணும். வேதத்தை அப்படிதான் நம்ம ஒவ்வொரு முறையும் அணுகணும். அதுதான் அவசியமான வழிமுறை. சரிங்களா? ரைட். இப்ப இந்த பிரசங்கத்துக்கு ஒரு தலைப்பு நம்ம பார்க்கும் பொழுது மனித
பாரம்பரியத்தினுடைய அவல நிலை. மனிதனுடைய பாரம்பரியமும் சட்ட திட்டங்களும் எவ்வளவு ஆபத்தானது. கடவுளுடைய வார்த்தையிலிருந்து மனுஷன் சில விஷயங்களை கூட்டி சேர்ப்பது என்பது அது எவ்வளவு பெரிய விளைவுகளை கொண்டு வரும்ன்ற தலைப்பின் கீழாக நம்ம பார்க்க இருக்கிறோம். இப்ப முதல் 2 வசனம் 18, 19 வசனங்கள் இருந்து நம்ம பார்க்கும் பொழுது இயல்பா மனித பாரம்பரியம் கடவுளுடைய வார்த்தையை அசட்ட செய்யும். வேதத்தை அசட்ட செய்கிறவே மனித பாரம்பரியத்தை பற்றி கொள்ளலாம். வேதத்தை கனப்படுத்துறவே மனித பாரம்பரியத்தை விட்டு வெளிவருவான். அதுதான் முக்கியமான விஷயம். அதெல்லாம் ஆண்டவர் இங்க பிரதானமா சொல்றார். இப்போ இயேசுவின் இடத்துல கேள்வி கேட்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா வேத பாரகர் பரிசேயர் கேள்வி கேட்டாங்க. இந்த இடத்துல யாரு கேள்வி கேட்கிறாங்க? யோவானுடைய சீசர், யோவான் ஸ்நானகனுடைய சீசரும் பரிசேயருடைய சீசரும் கேள்வி கேட்கிறாங்க. இப்ப யோவான் ஸ்நானகனுடைய சீசர் எப்படி பரிசேயர்களோட சேர்ந்தாங்க? இயேசு தான் ஊழியத்தை ஆரம்பிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் சிறைச்சாலையில இருக்கிறார். யோவானை தூக்கி ஏறது ஜெயில போட்ட உடனே தான் இயேசு அந்த ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். இயேசு அந்த ஊழியத்தை ஆரம்பித்து அவருடைய கீர்த்தி பிரபலமாகி கொண்டிருக்கிறது. யோவான் சிறைச்சாலைகள் யோவானை பின்பற்றிய சீசர்கள் ஒரு கூட்டமா இருக்கிறாங்க. யோவானுடைய விடுதலைக்காக காத்திருக்கிறாங்க. யோவானுக்கு என்ன நேரிடும் காத்திருக்கிறாங்க. யோவான் ஸ்நானகனுக்கு நம்ம தெரியும், யோவான் மனம் திரும்புதல அதிகாரத்தோட வல்லமையா பிரசங்கம் பண்ண ஒரு மனுஷன். யோவான் ஸ்நானன் இயேசுவுக்கு வழிகாட்டக்கூடிய ஒரு வழி. இயேசுவினுடைய சப்தமாக தூதனாக இருந்து இயேசுவுக்கு வழியை ஆயத்தப்படுத்தினவன் தான் இந்த யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானகனுடைய வாழ்க்கையை நம்ம கவனிக்கும் பொழுது யோவான் ஸ்நானகன் வனாந்தரத்துல இருந்தான். அது உலக ஆசைகளை வெறுத்தான். அவன் அந்த மத சார்ந்த போலிகளை கண்டித்து உணர்த்தினான். அவனுடைய ஆகாரம் பார்க்கும் பொழுது அது காட்டுத்தேனும் வெட்டிக்கிளியும் சாப்பிட்டான். அவனுடைய உடையில நம்ம பார்க்கிறோம், அவன் ரொம்ப எளிமையா இருந்தான்னு பார்க்கிறோம். இப்ப யோவானை பின்பற்றியவர்கள் ஆடம்பரமா இருந்திருக்காங்களா? யோவான் ஸ்நானகனை பின்பற்றியவர்கள் யோவான் ஸ்நானகனை போல வனாந்தரத்துல இருந்தாங்க. யோவானுடைய உபதேசத்தை கற்று தேர்ந்து அதை அவர்கள் போதித்தாங்க. அப்போஸ்தலர்களையும் யோவான் ஸ்நானகனுடைய ஞானஸ்தானத்தை பெற்று இருந்தவங்களை தொடர்ந்து நம்ம பார்க்கிறோம். ஆனா யோவான் தான் ஊழியத்துல ரொம்ப தெளிவா தனக்கு பின்னாடி இந்த ராஜ்யத்தை இயேசுதான் கட்ட போறார், இவர் தான் மணவாளன், இவர் தான் பாவத்து சுமந்துக்குள்ள தேவக்குட்டி, இவர் தான் மேசியா, இவரை பின்பற்றுங்கன்னு யோவான் ஊழியத்தினுடைய முடிவுல தன்னுடைய சீசர்களை இயேசு பக்கம் அனுப்பினார். அப்படிதான் பேதுரு, யாக்கோபு, யோவான்லாம் வந்தாங்க. அவங்களாம் யோவான் ஸ்நானகத்தை கற்றுக்கொண்டு யோவான் ஸ்நானகன் இயேசு நடத்தினால இயேசுவை பின்பற்றி போனதை நம்ம யோவான் அதிகாரத்துல பார்த்தோம். அப்ப இதுல ஒரு கூட்டம் இயேசுவை பின்பற்றாம அவர்கள் தொடர்ந்து யோவான் ஸ்நானகனுடைய உபதேசத்தை நிலைத்திருந்தார்கள். இயேசுவை பின்பற்றதுல அவங்களுக்கு சில சங்கடங்களும் குழப்பங்களும் இருந்துச்சு. அதுல ஒரு குழப்பத்தை தான் நம்ம இங்க பார்க்கிறோம். அவங்களும் பரிசேயர்கள் நமக்கு நல்லா தெரியும். அவர்கள் பழைய ஏற்பாட்டுக்கு புதிய ஏற்பாட்டுக்கு இடைப்பட்ட காலத்துல தோன்றியவர்கள். இவங்க நியாய பிரமாணம் முக்கியம் அப்படின்னு அதை நியாய பிரமாணத்தினுடைய சட்டத்துக்கு நம்ம முழுமையா கீழ்ப்படின்னு சொல்லி அந்த நியாய பிரமாணம் சொல்லாத அநேக சட்டங்களை ஏற்றினாங்க. நியாய பிரமாணத்துக்கு அநேக விளக்கத்தை கொடுத்து ஓய்வு நாளை குறிச்சு மற்ற சமய சடங்குகளை உள்ள புகுத்தினாங்க. அவங்கதான் பரிசேயர்கள், சமய சட்டவாதிகள். சமய சட்டத்தை அவர்கள் பூரணமா கைக்குள்ள பிரயாசப்பட்டவர்கள். அவங்க அன்பையும் நீதியை இரக்கத்தையும் விட்டுட்டு அன்பில்லாம கட்டளையை கை கொண்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா சன்மார்க்க ஒரு வாழ்க்கையில வாழ பிரயாசப்பட்ட ஒரு மக்கள். இவங்க தங்களுடைய வெளிப்புறத்தை எல்லாம் சுத்தமா வச்சிருப்பாங்க. பைபிள் ஆண்டவர் அநேக இடங்கள் அவங்க எச்சரிக்கிறார். அவங்களுடைய வாழ்க்கை வெளியில பயங்கர பக்தியாக எல்லாரும் அவங்கள பார்த்து வந்தனை சொல்லக்கூடிய அளவுக்கு இருக்கும். அவங்களுடைய வாழ்க்கை மக்களால மிச்சப்படத்தக்கதாக இருக்கும். எல்லா இடத்துலயும் ரொம்ப மைனூட்டா தங்களை சரியான முறையில பாதுகாத்துக் கொள்ள பிரயாசப்பட்டவர். லூக்கா 18 அதிகாரத்துல பார்க்கிறோம், இவங்க வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கிறோம். பரிசேயர்கள் ஒவ்வொரு யூதனும் வாரத்துக்கு 2 முறை உபவாசிக்கணும். உபவாசம் பண்ணாதான் நீ கடவுளுடைய ஆசீர்வாதங்களை பெற முடியும். உபவாசம் நீ பண்ணாதான் கடவுளுக்கு பக்திமானா இருக்க முடியும். நீ உபவாசம் பண்ணாதான் கடவுளுக்கு முன்னாக பரிசுத்த பிள்ளையா நீ வாழ முடியும். இதெல்லாம் அவங்க எக்ஸ்ட்ரா சேர்த்து சொன்னாங்க. இப்ப அவங்க இந்த 2 கூட்டமும் தான் இயேசு இடத்துல வர்றாங்க. இப்ப இயேசுவை பாக்குறாங்க. இயேசுடைய உபவாசம் இல்லை, அவர் உபவாசம் பண்ணல. இயேசுடைய சீசர்களை பார்க்கிறாங்க. அவர்களும் எந்த உபவாசத்தையும் பண்ணல, எங்கேயும் ஜெபம் பண்ணல. இயேசு பார்த்தா மாறாக அவர் கல்யாண வீட்டுல இருக்கிறாரு.
அவர் கொண்டாட்டம் உள்ள இடங்கள்ல இருக்காரு. இப்போ கூட மற்ற வீட்டுல ஒரு விருந்துல அவர் இருக்கிறார். அவர் புசிக்கிறவரும் குடிக்கிறவரும் பானம் பண்ணுகிறவருமா அவர் வந்தார்னு அவரே சொல்றார். சரிங்களா? இப்ப அதை பார்த்துட்டு இவர் எப்படி கடவுளுக்கு பிரியமா வாழ முடியும்? இவங்க வாழ்க்கையில எளிமை இல்லையே, இவங்க வாழ்க்கையில ஜபம் இல்லையே, இவங்க வாழ்க்கையில உபவாசம் இல்லையே. அடிப்படையா கடவுளை பிரியப்படுத்தி கடவுளுடைய கட்டளை கீழ்ப்படுத்தி பக்தியா வாழ்றதுக்கு ஓய்வு நாளை போல உபவாசம் எவ்வளவு முக்கியம், அதையே அவங்க அலட்சியம் பண்றாங்கன்னு சொல்லி இயேசுதே வந்து கேட்கிறாங்க. யோவான் எங்களுக்கு கத்துக் கொடுத்துட்டு போனாரு, நாங்க உபவாசிக்கிறோம். பரிசேயர்களும் உபவாசிக்கிறாங்க, நம்முடைய சீசர்கள் மட்டும் உபவாசிக்காம இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப கேள்வி பாருங்க, கேள்வி எப்படி வருது? அதாவது பைபிளை கவனமா கேள்வி எப்படி கேட்கிறாங்க? பழைய ஏற்பாட்டுல உபவாசம் கட்டளப்பட்டிருக்குதே, ஏன் நீங்க செய்யல? வேதத்துல ஆண்டவர் உபவாசத்தை எழுதி கொடுத்திருக்கிறாரே, நீங்க ஏன் உபவாசம் பண்ணாம இருக்கீங்க? கேள்வி வேத அடிப்படையில வரல, கடவுளுடைய வார்த்தை என்ன சொல்லுதுன்றதெல்லாம் அங்க கேள்வி. கேள்வி மனித அனுபவத்திலிருந்து வரும், கேள்வி மனித பாரம்பரியத்திலிருந்து வரும். யோவானுடைய சீசர் உபவாசம் பண்றான், பரிசேயருடைய சீசர் உபவாசம் பண்றான். அதுக்கு நாம என்னமா தெரியும்? யோவானுடைய சீசரும் பரிசேயருடைய சீசர்களும் உபவாசத்தை வேத அடிப்படையில பண்றாங்களா? அப்படின்னா உபவாசத்தை குறித்து வேதம் என்ன சொல்லுகின்ற புரிதல் அவங்களுக்கு இல்லை. அவங்களால எந்த வேத வசனத்தை வேத ஆதாரத்தை கொண்டு வர முடியல. இப்ப இயேசு ஈஸியா இக்னோர் பண்ணிடலாம், நீ பேசினா பைபிள் இருந்து பேசலாம் கிளம்பிப்போ அப்படின்னு சொல்லிடலாம். ஆனா இயேசு நம்ம பாருங்க அவங்களுக்கு பதில் சொல்றார். இயேசுனுடைய தயால குணம், இயேசுவினுடைய ஞானம், இது எல்லாத்தையும் நம்ம இங்க கவனமா பார்க்கணும். ஆண்டவர் உபவாசம்லாம் ஒன்றும் கிடையாது, உபவாசம்லாம் தப்பு, உபவாசம்லாம் செய்யக்கூடாது அப்படின்னா அவர் சொல்லலை. ஏன்னா அவங்களுடைய கேள்வி தவறா இருந்தாலும் உபவாசத்தை குறித்து பழைய ஏற்பாடு நமக்கு சில காரியங்களை சொல்லிக் கொடுக்குது. அவங்களுடைய டாபிக் பைபிள தான் இருக்கு. அவன் அதை தப்பா புரிஞ்சு தப்பா கேள்வி கேட்டாலும் உபவாசம்ன்றத கடவுள் பைபிள் வச்சிருக்கிறார். உபவாசத்தை ஏன் வச்சிருக்காரு, எங்க வச்சிருக்காரு? இன்னைக்கும் இதுக்குரிய நடைமுறை சபைகள் உபவாசம் கூடுகையெல்லாம் எப்படி இருக்குங்கிறத நீங்க கவனிக்கணும். வேதத்துக்கும் நடைமுறையோட கிறிஸ்தவம் எவ்வளவு தூரம் விலகி இருக்கிறத நம்ம கவனிக்கணும். பைபிள்ல பழைய ஏற்பாட்டுல இயேசு இந்த காலத்துல அதுதான் பழைய ஏற்பாட்டுல உபவாசம் சொன்னா கடவுளுடைய கட்டளை உபவாசம்ன்றது மக்கள் வருடத்துக்கு ஒரு முறை தான் செய்யணும். அவர்கள் பஸ்கா பண்டிகையில பரிகார பலி ஆசாரியன் செலுத்தக்கூடிய அந்த நாள்ல மட்டும்தான் அவர்கள் தன்னிடத்துல உபவாசம் உள்ள ஜனங்களாக இருக்கணும்ன்றத ஆண்டவர் கட்டளை கொடுக்கிறார். அந்த பஸ்கா பண்டிகை நாள்ல உங்க ஆத்துமாக்களை தாழ்த்தி, ஏன்னா அங்க ஒரு பெரிய சம்பவம் நடக்குது. முழு இஸ்ரவேலுடைய பாவத்துக்கும் பரிகார பலி நடக்குது. முழு யூதர்களுடைய பாவத்தை சுமந்து ஒரு ஆடு வெட்டப்பட்டு முழு மக்களும் நிற்கிறான். அந்த முழு தேசத்துக்குடைய பாவ நிவர்த்தி நடைபெறுகிறனால அவர்கள் தங்கள் ஆத்துமாக்களை தாழ்த்தி தங்கள் பாவத்தை ஒத்துக்கொண்டு துக்கம் அடைந்து அந்த மன்னிப்பை பெறுவதற்காக அன்னைக்கு ஆண்டவர் உபவாசத்தை கொடுத்தார். அதை தவிர பைபிள்ல வேற எந்த இடத்துலையும் உபவாசம் இருக்கணும் ஆண்டவர் கட்டளையா கொடுக்கவே கிடையாது. பைபிள் வாசிக்கிற ஒவ்வொரு யூதனுக்கும் தெரியும், இன்னைக்கு நம்ம வாச்சாலும் அதான். நியாய பிரமாணத்தை தீர்க்க தரிசனத்திலையும் ஒரு இடத்துலதான் உபவாசத்தை நீ செய்கின்றார் பஸ்கா பண்டிகையின் காலம். ஆனா சில தேவ மனிதர்கள் மனமு அவங்களா சில உபவாசத்தை பண்ணாங்க. அது கடவுள் கட்டளை கொடுக்கல, அவங்களா சில உபவாசத்தை பண்ணாங்க, கடவுள் அதை அங்கீகரிச்சார். அப்படி பார்க்கும் பொழுது பைபிள்ல 2 இடங்கள்ல அப்படிப்பட்ட உபவாசம் இருக்கு. ஒண்ணு, கடவுளுக்கு எடுத்த காரியங்கள்ல தங்களை முழுமையாக அர்ப்பணிக்கும் பொழுது உபவாசம் பண்ணார்கள். இன்னைய வாழ்க்கை உலகத்துக்கு இல்லை, நீ கடவுளுக்காக என்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு ஒரு ஆசாரியன், ஒரு ராஜா, ஒரு தீர்க்கதரிசி, ஒரு தேவ மனிதன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது, ஒரு நசரேய விரதத்தை செய்யும் பொழுது அவனா உபவாசம் பண்ணான். இப்ப சீனாய் மலையில ஆண்டவர் மோசையை அழைத்து 40 நாள் பேசுறார். சீனாய் மலையில மோசை 40 நாள் உபவாசம் இருந்து கடவுளுடைய பிரமாணத்தை பெற்றுக்கொள்கிறார். இனி இந்த கடவுளுடைய பிரமாணத்துக்கு எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்க போறோன்றதுக்கு அடையாளம். 40 நாள் மலையில போய் உபவாசம் பண்றான். ஜனங்கள் மனம் திரும்பாம ரொம்ப இக்கட்டுல இருக்கிறாங்க. அவங்க மனம் திரும்புன்ற நோக்கத்தோட அவன் போறதை பார்க்கிறோம். தாவீது பத்சேபாலுக்கு பிறந்த அந்த பிள்ளையை கடவுள் அடிச்ச உடனே அந்த பிள்ளையுடைய வாழ்க்கை உயிரடைவதற்காக அவன் உபவாசம் பண்றான்.
அப்ப எதிரிகள் எல்லாம் படை சூழ்ந்து எசேக்கியா காலத்திலையும் யோசபாத்து காலத்திலையும் மக்கள் இஸ்ரவேல் நெருக்கப்படும் பொழுது அவர்கள் ஜனங்களா சேர்ந்து உபவாசம் பண்றாங்க. இப்படி 2 விதமான காரியங்களுக்காக மட்டும்தான் பழைய ஏற்பாடு உபவாசத்தை கூறுகிறது. தேவன் அந்த உபவாசத்தை அங்கீகரிச்சு அவர்களுக்கு பலன் கொடுக்கிறார். கடவுளுடைய கட்டளை ஒரே ஒரு நாள் தான். மனிதர்களா வாலண்டியரா செஞ்ச உபவாசம் இந்த 2 இடங்கள்ல இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இந்த எந்த அடிப்படையிலையும் அந்த கேள்வி கிடையாது. இந்த எந்த அடிப்படையிலும் அவங்க அந்த கேள்வியை கேட்க வரல. ஆனா இயேசு இதை மிக தெளிவாக அறிந்து அவர்களுக்கு அங்க பதில் சொல்றார். அப்ப இந்த பரிசேயர்கள் இந்த வேதம் சொல்லக்கூடிய இந்த வழிமுறையை விட்டுட்டு அதிகமான பாரத்தை மக்கள் மேல சுமத்தி வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணணும், அந்த உபவாசத்தினால தான் சரீரத்தை அடைக்கும் பொழுது அவை கடவுளுடைய ஆசீர்வாதத்தை. இதான் பரிசேயர்கள் எப்பயுமே வேத வார்த்தையோட கூட்டி விளக்கப்படுத்துவான், அல்லது வேதம் சொல்லக்கூடிய வழிகளை விட்டு தங்களுடைய சுய வழிகளை உட்புகுத்துறவனாக அவன் இருந்தான். இயேசு அவர்களுக்கு பதில் என்ன சொல்றாரு? 19 வாசிங்க. ஆ 20. சொல்றாரு பாருங்க, உபவாசம் இருக்கணும்னு சொல்ற, எதுக்கு உபவாசம்? உபவாசத்துக்கான சூழ்நிலை எங்க இருக்குது? மனவாளனா நான் இருக்கிறேன், தேவ பிரசன்னத்துல தேவ ரட்சகராக மீட்பராக இந்த சீசர்களுக்குள்ள நான் வாசம் பண்ணிட்டு இருக்கிறேன். அவர்கள் ஏன் கூட இருக்கிறார், ஏன் கூட இருந்து கடவுளுடைய மீட்பையும் மகிமையும் கண்டு கழிவுறுந்துட்டு இருக்கிறார். பழைய ஏற்பாட்டுல மீட்பு இல்லாம மேசியா இல்லாம அவர்கள் துக்கத்திலையும் பாடுகளை சுமந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல எந்த விதமான சந்தோஷத்தையும் இல்லாம பாவ பாரத்தை மக்கள் சுமந்தாங்க. நான் அதை தீர்க்கிறதுக்கு வந்துட்டேன், நான் அதை கலைந்து போடுறதுக்கு வந்துட்டேன். அந்த பாவ பாரத்தையும் துக்கத்தையும் வலிகளையும் நான் தூக்கி போட வந்துட்டேன். இனி எப்படி நீ துக்கமா இருக்கலாம்? மனவாளம் நான் உங்கள் மத்தியில் இருக்கும் பொழுது இனி துக்கம் அவசியமா? நான் கூட இருக்கும் பொழுது அவர்கள் துக்கப்படலாமா? இப்ப இதுதான் யோவான் தான் ஊழியத்துல சொல்லியிருக்கிறாரு. யோவான் 3ஆம் அதிகாரம் 27-30 வசனம் வாசிங்க. யோவான் 3ஆம் அதிகாரம் 27-30 வசனம். யோவான் 3ஆம் அதிகாரம் 3ஆம் அதிகாரத்திலிருந்து 27-30 வாசிங்க. அவங்க வாசிதான் கரெக்ட். வாசி கண்டினியூ. யோவான் ஊழியத்தினுடைய இறுதியில கரெக்டா சொல்றாங்க, நான் கிறிஸ்துவல்ல, மணவாட்டிய உடையவன் தான் மணவாளன், இயேசு மணவாளனா இருக்கிறார், நான் மணவாளுடைய தோழான் என்று அவருடைய சந்தோஷத்துல இருக்கிறேன். இப்ப இதை யோவானுடைய சீசர்கள் அறிந்திருப்பார்கள். யோவான் சீசர்களுக்கு உண்டாக தான் சொல்ற. இப்ப அதுதான் இயேசு மறுபடியும் அவர்களுக்கு ஞாபகப்படுத்துறார். எப்பா நீ குருவா, நீ பின்பற்றக்கூடிய யோவானை என்னை பத்தி சொல்லியிருக்காரு, நான் தான் மணவாளன் சொல்லி. நான் அவர் கூட இருக்கும்போது அவர் சந்தோஷமா மகிழ்ச்சியா இருந்தாரு. இப்ப அவர் கூட இருக்கக்கூடிய அந்த சீசர்கள் ஏன் கூட இருக்கும்பொழுது இவர்கள் மட்டும் எப்படி துக்கம் அடைவாங்க? நான் இருக்கிற இடத்துல என்ன துக்கம், நான் இருக்கிற இடத்துல என்ன பாடு, நான் இருக்கும் பொழுது எப்படி துக்கத்தையும் மகிழ்ச்சியும் துன்பங்களை அவர்கள் அனுபவிக்க முடியும்? நான் இருக்கும்போது அவர்களுக்கு மகிழ்ச்சியும் மீட்பு சந்தோஷமும் தான் இருக்குதுன்றத அவர் அங்க சொல்றார். இப்ப இயேசு ரொம்ப தெளிவா உபவாசத்தை இல்லைன்னு சொல்லல, உபவாசம் கூடாதுன்னு சொல்லல, அவங்க உபவாசிப்பாங்கன்றார். அவர் பதில் திரும்ப சொல்றாரு, மணவாளன் இருக்கிற வரைக்கும் உபவாசிக்க மாட்டான், நான் இருக்கிற வரைக்கும் உபவாசம் அவசியம் கிடையாது. மணவாளன் அவர்களை விட்டு எடுபடும் நாட்கள் வரும், அந்த நாட்களிலே உபவாசிப்பார்கள். ஒரு நாள் வரும், இப்ப உபவாசிக்க மாட்டாங்க, ஆனா அவங்களுக்கு உபவாசம் பண்றதுக்கு ஒரு நேரம் இருக்கும்.
நான் உங்களை விட்டு எடுத்துக்கொள்ளப்படுவேன், நான் பாடுகளுக்கு உட்படுத்த மரணத்தை சந்திப்பேன், அவர்கள் என்னை விட்டு அனாதைகளாக நிற்பார்கள், அவர்கள் பயத்தோட பாடுகளை சந்திப்பாங்க, இந்த ராஜ்யத்துக்காக அவங்க போராடும் பொழுது இந்த உலகத்தால எதிர்ப்புகளை சந்திப்பாங்க, அன்னைக்கு அவங்க உபவாசிப்பாங்க. அதான் நம்ம அப்போஸ்தலர்களை பார்க்கிறோம். சபையை துன்பப்படுத்தும் போது எல்லாரும் கூடி ஜெபம் பண்றாங்க. பேதுரு சிறைச்சாலையில இருக்கும் பொழுது சபை மக்கள் ஜெபம் பண்றாங்க. அப்போஸ்தலர் சபையில இருக்கும்போது எல்லாரும் சேர்ந்தாங்க உபவாசம் இருக்கிறத பார்க்கிறோம். அவர்கள் அப்போஸ்தலர்களை யூதாசுக்கு பதிலா மத்தியாவை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் உபவாசிக்கிறத பார்க்கிறோம். ஆண்டவர் இதை முன்பாக அவர்களுக்கு பிரதானமாக எங்க சொல்லுகிறார். ஆண்டவர் உபவாசம் தவறுன்னு சொல்லல, உபவாசம் எதற்காக, என்ன நோக்கத்துக்காக, எப்ப, எங்க, எந்த சூழ்நிலையில கொடுக்கப்படுகிறதுன்றத வாக்கப்படுத்துறார். நீ உன்னுடைய பாரம்பரியத்தை என்கிட்ட உட்புகுத்தாத, நீ கை கொள்ளக்கூடிய உன்னுடைய தவறான வழிகளை எனக்கு சொல்லாத, வேதத்தினுடைய வழிகளை நாங்க பின்பற்றுகிறோம், வேதம் இந்த காரியங்களுக்கு உபவாசத்தை சொல்லுது, அந்த காரியங்கள் அடிப்படையில் நாங்க அந்த உபவாசத்தை கை கொள்ளுவன்ற பதில அவர்களுக்கு அவர் சொல்லுகிறார். இந்த பிரச்சனை என்ன? பிரச்சனை வேதம் தெரியாதது பிரச்சனை. பிரச்சனை என்னன்னா வேதம் மேலோட்டமாக தெரிஞ்சிருக்கிறது பிரச்சனை, வேதத்தை அறகுறையா தெரிஞ்சிருக்கிறது பிரச்சனை. எங்க வேதம் மேலோட்டமா கையாளப்படுகிறதோ அங்க மனித சித்தமும் மனித பாரம்பரியங்களும் மேலோங்கி இருக்கும். வேதத்தை வாசிக்கும் போது அதனுடைய பின்னணி, நோக்கம், சூழல், காலகட்டம் இதெல்லாம் தெரியாம ஒரு மனுஷன் வாசிக்கும் பொழுது அங்க மனித அனுபவங்களும் மனித அதிகாரங்களும் மேலோங்கி இருக்கும். இதுதான் இன்னைக்கு கிறிஸ்தவம். இன்னைக்கு உள்ள கிறிஸ்தவத்தோடு நம்ம போடக்கூடிய சண்டை இருக்குதா? வெகுக்கூடிய சபையினுடைய பிரச்சனை என்னன்னா இங்க ஒரு வசனம் அங்க ஒரு வசனம் இருக்கிறது. பாருங்க, இந்த வசனத்துல அந்நிய பாஷை இருக்குன்னு சொல்லுது, இந்த வசனத்துல தீர்க்க தரிசனம் இருக்குதுன்னு சொல்லுது, இந்த வசனத்துல அற்புதம் இருக்குதுன்னு சொல்லுது, இந்த இடத்துல இந்த அடையாளங்களா இருக்குதுன்னு சொல்லுதுன்னு பாருங்க. யார்கிட்ட சொல்றாரு, ஏன் சொல்றாரு, என்ன காலத்துல சொல்றாரு, என்ன நோக்கத்துக்காக சொல்றாரு, முழு வேதத்துல அது எப்படி இருக்குது? ஒரு சத்தியத்தை நம்ம பேச போறோம்னா அதை ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்துவதற்கு என்ன சொல்றதுன்னு தெரியணும். தீர்க்க தரிசன பணி யாரு? ஆதியாகமத்துல யாரு தீர்க்க தரிசி? தீர்க்க தரிசன புத்தகங்களை என்ன சொல்லப்படுது, இயேசு என்ன சொல்றார், நிருபங்களை என்ன சொல்லுகிறது? ஒரு ஆசாரியப்ப எந்த சத்தியத்தை பைபிள் எடுத்தாலும் அதனுடைய முழுமையான புரிதல், அதனுடைய பின்னணியும் நோக்கமும் தெரியாம நம்ம அதை கையாளும் பொழுது நம்ம கடவுளுடைய வார்த்தையை திரித்து போதிக்கிறவர்களாக இருக்கும். அங்கொன்று இங்கொன்றுமாக வசனத்தை நம்ம கையாளும் பொழுது என்னுடைய விருப்பத்தை அந்த வசனத்துக்குள்ள திருப்பி நான் அதுக்கான விளக்கத்தை சொல்லுகிறவனாக ஆயிடும். ஆண்டவரை சிலுவையில அறைந்தவர்கள் அல்லது ஆண்டவருடைய ஊழியத்துக்கு பிரதான எதிரியவங்க தான். வேதம் வாசிக்க தெரியாதனே ஆண்டவருடைய ஊழியத்துக்கு தெரியாது. வேதத்தை அறகுறையா எவன் வாசிச்சானோ அவன் தான் வரது தான். வேதத்தினுடைய பின்னணியும் நோக்கத்தையும் அந்த சத்திய தெளிவு இல்லாம, அர்ப்பணிப்பு இல்லாம, வெறுமனே அங்கொன்று இங்கொன்றுமா வாசிச்சு அறகுறையா சத்தியத்தை அறிந்தவர்கள் தான் கிறிஸ்துவை சிலுவையில் ஏற்றினார். இது ரொம்ப ஒரு ஆபத்தான நிலைன்றத வேதம் நமக்கு எல்லா இடங்களையும் சொல்லும். கடவுளுடைய வார்த்தையை அறகுறையா புரிந்து நம்ம கையாளுறத போல மோசமான ஒரு காரியங்கள். எங்க வேதம் பாதி கையாளப்படுகிறதோ அங்க மனித அதிகாரங்கள் மேலோங்கி இருக்கும். சபையில மனித பாரம்பரியங்கள் ஏன் மேலோங்கி இருக்குது? சபையில சடங்கு ஏன் மேலோங்கி இருக்குது? ஏன் ஒரு சிலையை வைக்கிறான்? அவன் ஏன் ஒரு வசனத்தை மாட்டி வைக்கிறான்? அவனுடைய பிரசங்க பீடத்திலிருந்து, அவனுடைய டெக்கரேஷன்ல இருந்து, சபையில அவை நடத்தக்கூடிய அந்த ஊழிய முறைமைகள் இருந்து, ஆராதனை முறைமைகள் இருந்து ஏன் மனித எண்ணங்கள் மேலோங்கி இருக்கிறது? ஏன் அல்லேலூயா சொல்லு, ஆமேன்னு சொல்லு, ஏன் கையை தட்டு நான் சொல்றான்? ஏன் இந்த மனித சிந்தனைகள் சபைக்குள்ள வருதுன்னு சொன்னா வேதத்தை குறித்த சரியான தெளிவும் புரிதலும் இல்லை. அப்படி இருக்கும் பொழுது இயல்பா மனித விருப்பங்களும் மனித எண்ணங்களும் தான் நினைக்கக்கூடிய காரியத்தை மட்டும்தான் மனுஷன் பிரதானமா வரணும். இந்த மனித பாரம்பரியங்களுக்கும் கிறிஸ்தவ சுவிசேஷத்துக்கும் எந்த இடமும் நம்ம இல்லை. ரோமையிலிருந்து பிரதானமா ஆண்டவர் நமக்கு முதல்ல என்ன கற்றுக் கொடுக்கிறார்? நம்முடைய இருதயத்தை எவ்வளவு தூரம் வேதத்தினால் நம்ம நிரப்பி இருக்கிறோம். நம்முடைய காது எதை அதிகமா கேட்குது? மனித அனுபவங்கள் அதிகமா கேட்டா அதெல்லாம் பேசும். மனித சிந்தைகளையும் மனித பாரம்பரியங்களையும் அதிகமா காது கொடுத்து கேட்டோம்னா நம்முடைய வாயில அதுதான் பிரதானமா வரும். தேவ வார்த்தைகளுக்கு நம்ம செவியை கொடுக்கும் பொழுது, தேவனது சத்தியத்துக்கு நமது செவியை கொடுக்கும் பொழுது
வேதத்துக்கு பிரதானமான முன்னுரிமையை கொடுக்கும். அதனாலதான் நம்ம கூடி வரக்கூடிய எல்லா நேர காலகட்டங்களிலும் வேதத்தை முதன்மைப்படுத்தி நம்ம அறிந்து கொள்ளுகிறோம், விளக்கப்படுத்துகிறோம், புரிந்து கொள்ளுகிறோம். இந்த பரிசேயர்களும் இந்த வேத பாரர்களும் கடவுளுடைய வார்த்தையை திரித்து தங்களுடைய பாரம்பரியத்தை அதை உள்ளாக்குனாங்க. வேதத்தை நம்ம அசட்டையா கையாண்டோம்னா நம்முடைய எண்ணங்களை சிந்தனைகளை உட்புகுத்தும். அப்படிதான் மதங்கள் பெருகி, அப்படிதான் கள்ள போதனை பெருகி. ஒவ்வொரு கள்ள போதனைக்குமான அஸ்திபார காரியமே கடவுளுடைய வார்த்தை குறைக்கப்பட்டு மனித அதிகாரம் மேலும். ரோமன் கத்தோலிக்கும் போது அப்படிதான் உருவாச்சு. அப்போஸ்தலர் வேதத்தை உயர்த்தி இதுதான் முதன்மையானதுன்னு சொன்னாங்க. ரோமன் கத்தோலிக்க என்ன சொல்லுச்சுன்னா, வேதத்துக்கு இருக்கிற அதிகாரம் சபைக்கு இருக்குன்னு சொல்லுச்சு. வேதத்தை போல சபையினுடைய கோப்புகளும் அதிகாரம் உள்ள வார்த்தைகளை சொல்ல முடியும். இதுக்கு இருக்கிற அதே அதிகாரம் இதை பயன்படுத்துற போதகர்களுக்கு உண்டுன்னு சொல்லுச்சு. அதுக்கப்புறம் என்ன சொல்லுச்சுன்னா, வேதமும் போதகருடைய அதிகாரமும் ஒண்ணு சொன்ன காலகட்டம் போய் வேதத்தை விட இந்த அதிகாரம் மேல்பட்டது. சபையுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுதான் வேதம் இருக்குது. நம்ம சொல்றோம் வேத அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுதான் சபை இருக்குது. ரோமன் கத்தோலிக்க சொல்லுது சபையுடைய அதிகாரத்துக்கு கட்டுப்பட்டுதான் வேதம் இருக்குது. அதனாலதான் அவன் வேதத்தை புறந்தள்ளி சபை அதிகாரத்தை முன்வைக்கிறான். அதனால மக்களை வேதத்தை வாசிக்க விடாம பண்றான். மக்களுக்கு வேதத்தை கொடுத்து வேதத்தை வாசிக்கின்ற உற்சாகத்தை சொல்லாம இருக்க. அப்படி வேதத்தை கீழ்பட்டு சபை அதிகாரத்தை நம்ம முன்வைக்கும் பொழுது அங்க மனித பாரம்பரியம் மேலோங்கும். அப்ப பிரசங்க பீடம் ஓரமா வைக்கப்படும், சில நடுவில் வைக்கப்படும். நம்முடைய ஆராதனைகள்ல சபைகள்ல பிரசங்க பீடத்தை நடுவில் வச்சிருக்கிறோம். வேற எதுவுமே பிரதானமா இங்க வரக்கூடாது. மற்ற சபைகள்ல போனீங்கன்னா இந்த பிரசங்க பீடம் ஓரத்துல இருக்கும், முன்னாடி பலிபீடம் தான் இருக்கும். ஒரு பாஸ் வச்சிருப்பாங்கல்ல, ஒரு சிலையை வச்சிருப்பாங்க. ஏன் அவன் செய்யறான்? வேதம் எனக்கு ஓரம் அப்படின்னு. அதில் ஆராதனை முறைமைகள் நமக்கு வெளிப்படுது. அது மிக ஆபத்தானது. இயேசு அதை கண்டனம் பண்றான். இந்த பாரம்பரிய சிந்தனைகளை வைத்து கொண்டு நீ ஒரு பொழுதும் சத்தியத்தை உணர முடியாது, உனக்கு வேதத்தை சரியான முறையில தியானிக்க முடியலண்டா. நம்முடைய வாழ்க்கைக்கு நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். எப்படி இருக்கிறோம், எப்படி சிந்திக்கிறோம், நம்முடைய வேதம் சிந்தனைகள் எவ்வளவு ஞானத்தோட எவ்வளவு பக்தியோட. ஒரு கள்ளப்போதனை வருதுன்னா நீங்க அங்க ஒரு வசனம் இங்க ஒரு வசனத்தை படிச்சு எப்படி போய் விளக்கப்படுத்துங்க? நீங்க ஒரு வசனம் சொன்னா அவன் 10 வசனம் சொல்லுவான், நீங்க இன்னொரு வசனம் சொன்னா அவன் 20 வசனம் சொல்லுவான். உங்களுக்கு வேதத்துல பரிச்சயம் இருக்கணும். உங்களுக்கு சத்தியத்தின் மீது வைராக்கியம் வாஞ்சை ஏற்படும்னா வேத வசனங்களால உங்க சிந்தைகள் நிரப்பணும். அதுல நம்ம நிரப்புறோம்னு சொன்னா நம்மளும் அந்த போதனை சரி, அவங்க சொல்லும் சரியா தாங்க இருக்குது, அவங்களும் பைபிள்ல தாங்க சொல்றாங்க, அவங்களும் அதற்கு ஆதாரமான வசனங்கள்லாம் காட்டுறாங்களே அப்படின்ற விஷயத்துக்கு நம்ம ஏன் செவி கொடுத்து போறோம்னா, நம்ம தனிப்பட்ட முறையில வேதத்தை ஒழுங்கா சரியா வாசிக்கிறார். முதல் ஆண்டவர் எச்சரிக்கிறார், வேத அதிகாரம் மனித பாரம்பரியத்துக்கு புறந்தள்ளும், அல்லனா மனித பாரம்பரியம் வேதத்தை புறந்தள்ளும். ரெண்டாவதா, பாரம்பரியமும் சுவிசேஷமும் சேர்ந்து பயணிக்க முடியாது. பாரம்பரியமும் சுவிசேஷமும் சேர்ந்து செயல்பட முடியாது. ஏசு 2 ஓமானங்களை கொடுக்குறார். 21வது வசனத்தை வாசிங்க. ரைட். இப்ப எக்ஸாம்பிள் ஒன்று சொல்ற பாருங்க. கோடி துண்டுனா புது துணி, பழைய வஸ்திரம்னா பழைய ட்ரெஸ். இப்ப இன்னைக்கு இருக்கிற மாதிரி நவநாகரிக ஆடையெல்லாம் இயேசு வாழ்ந்த காலகட்டத்தில் இல்லை. அன்னைக்கு பெரும்பாலும் அவங்க தோல ஆடைகளையும் காட்டன் ஆடைகளையும் தான் அவங்க அடித்திருக்காங்க. ரொம்ப முரடா ஹார்டா இருக்கக்கூடிய ட்ரெஸ் தான் போட்டிருக்காங்க காமனா எல்லா பொதுவான மக்களும். பாண்டவர் இங்க அதை சொல்றாரு, கோடி துண்ட பழைய வஸ்திரத்தோட ஏன் இணைக்கணும்? பழைய வஸ்திரத்துல ஏதாச்சும் ஒரு கிழிஞ்சல் ஏற்பட்டுச்சுன்னா, ஒரு ஓட்டை விழுந்துருச்சுன்னா, அதுல ஒரு பாகம் கிழிஞ்சிச்சுன்னா என்ன செய்வாங்கன்னா, ஒரு புதிய துணி, அதாவது கோடி துண்டுன்ற புதிய வஸ்திரம் அவர் சொல்லல, இன்னொரு புதிய ஒரு காட்டன் துணியோ அல்லது ஒரு தோல் துணியோ எடுத்துட்டு வந்து அந்த கிழிச்சு போன இடத்த வச்சு யாரும் தைக்க மாட்டாங்க. பொதுவா பழைய வஸ்திரம் கிழிஞ்சிச்சுன்னு சொன்னா அந்த வஸ்திரத்தினுடைய இன்னொரு பகுதியை எடுத்து தான் தைக்க முடியும், புதிய உடைய எடுத்து தைக்க மாட்டாங்க. இப்ப புதிய துணியை எடுத்து அந்த பழைய வஸ்திரத்தோட இணைத்து நீ தச்சன்னு சொன்னா, அப்படிதான் மூலமொழி இணைத்து தைக்கும் பொழுது
அப்படி இணைச்சன்னு சொன்னா அதனோட இணைச்ச புதிய துண்டு பழையதை அதிகமாய் கிழிக்கும் பீரலும் உண்டாகும். காட்டன் துணியை அந்த பழைய வஸ்திரத்தோட தோல் வஸ்திரத்தோட இணைத்து தைக்கும் பொழுது அதை தச்சிடலாம், பார்க்க அது நல்லா இருக்கும். ஆனா அதை தண்ணியில முக்கி எடுக்கும் பொழுது அந்த புதிய துணி அந்த பழைய அது காட்டனா இருக்கனால தண்ணியை அப்சர்வ் பண்ணி அந்த துணி சுருங்கிடும். அப்படி சுருங்கும் போது அந்த தச்ச இடத்தையும் சேர்த்து பிடிச்சி இழுத்துரும். ஏற்கனவே இருந்த அந்த கிழிஞ்சது இன்னும் அதிகமா கிழிஞ்சு அந்த ட்ரெஸ்ஸை ஸ்பாயில் பண்ணிடும். அந்த ட்ரெஸ்ஸை இன்னும் அதிகமா கிழிச்சு எடுத்துரும். அதான் சொல்றாரு, நீ கோடி துண்டை எடுத்து பழைய வஸ்திரத்தோட நினைச்சன்னு சொன்னா அந்த இணைத்த புதிய துண்டு பழையதை அதிகமாக கிழிக்கும், பீரலும் உண்டாகும். யாரும் அப்படி செய்ய மாட்டான். ஒரு பழைய வஸ்திரம் கிழிஞ்சிருச்சுன்னா தூக்கி போட்டு புதுசு போடுவான், இல்லது அந்த வஸ்திரத்தினுடைய இன்னொரு பாகத்தை எடுத்து தச்சு அதை மேட்ச் பண்ணுவான். புதிய துண்டை எடுத்துட்டு போய் நீ அதுல தேய்ச்சி நீ தச்சன்னு சொன்னா அது முழுமையாக பழைய ட்ரெஸ் முழுமையாக அழிச்சு இன்னும் அதிகமாக அதை கிழித்து போடும் அப்படின்னு ஆண்டவர் அவர்களுக்கு சொல்றார். இப்ப இயேசு இதன் மூலமாக அந்த சீசர்களுக்கு அந்த வந்த பரிசேயர்களுக்கு என்னங்க சொல்றாரு? இங்க பழைய வஸ்துன்றது அவர்களுடைய பாரம்பரியத்தை சொல்றாரு, புதிய கோடி துண்டுன்றது தன்னுடைய சுவிசேஷத்தை சொல்றாரு. இன்னைக்கு இயேசுடைய போதனை அவங்களுக்கு புதுசா இருக்குது. அவரு பரிசேயர்களை போல யோவான் ஸ்நானகனை போல இல்லை, அவருடைய உபதேசம் புதுசா இருக்கு, அவருடைய ஊழிய முறை புதுசா இருக்கு. ஆனா அவருடைய ஊழியத்துல தேவனது மகிமை இருக்கு, அவருடைய ஊழியம் ஆச்சரியமா இருக்குது. இப்ப இதெல்லாம் பார்த்துதான் அவங்க அவரோட சேர்ந்து இணைந்து உங்களுடைய சீசர்களையும் உபவாசம் பண்ண சொல்லுங்க, நீங்களும் உபவாசம் இருங்க, நீங்களும் இந்த பாரம்பரியத்தை கை கொள்ளுங்க, நீங்களும் கடவுளை தான் சொல்றீங்க, நாங்களும் கடவுளை தான் சொல்றோம், நீங்க சொல்ற சத்தியத்தை தான் நாங்களும் சொல்றோம், ரெண்டு பேரும் சேர்ந்தே செய்யலாமே, நீங்க உபவாசம் பண்ணலாமே, இந்த உபவாசத்தின் மூலமா நீங்களும் எங்களோட இணைஞ்சிருக்கீங்க இந்த உலகத்தை காட்டலாமே. அதான் அவங்க சொல்லுவாங்க. வயசு சொல்ல அது முடியாது. உன் பழைய பாரம்பரியத்துல என் சுவிசேஷத்தை நான் உட்படுத்த மாட்டேன், உன்னுடைய பழைய சமய சட்டங்களுக்கும் என்னுடைய சுவிசேஷங்களுக்கும் இணைய முடியாது. அப்படி இணைஞ்சிச்சுன்னு சொன்னா எப்படி அந்த புதிய துண்டு புதிய கோடி துண்டு பழைய வஸ்திரத்தை கிழிக்கிறதோ அதே போல என்னுடைய மெய்யான சுவிசேஷம் பாரம்பரியங்களை கிழித்து போடும். என் சுவிசேஷம் உள்ள வந்துச்சுன்னு சொன்னா அது மனித திட்டங்களை அடித்து நொறுக்கும். எப்படி அந்த பழைய வஸ்திரம் புதிய கோடி துண்டால கிழிக்கப்படுகிறதோ அதே போல எல்லா விதமான பரிசேய மாய்மாலங்களையும் போலித்தனத்தையும் நான் கலைத்து போடுவேன்றதை அவர்களுக்கு எச்சரிப்பாக இயேசு சொல்றார். இயேசு என்ன சொல்றாரு? அவர்களுடைய வெளிப்புற பாரம்பரியங்களும் போலி பக்தியும் களையப்படாம இந்த சுவிசேஷத்தை அவர்கள் ஒருபொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்றார். முதல் ஓமையில அவர்கள் சொல்றாரு, பழசை களைஞ்சு போட்டு வா, பழசோட சேர்த்து பூசணைக்க பார்க்காத, நீ நானும் சேர்ந்து ஒரு பொழுது பயணிக்க முடியாது. உங்களுடைய வழிமுறை வேற, என்னுடைய வழிமுறை வேற. என்னுடைய வழிமுறையை நீ பின்பற்ற விரும்பினா, என்னுடைய உபவாசத்தை குறிச்சும் என்னுடைய சீசர்களுடைய வாழ்க்கையை குறித்து நீ அறிய விரும்பினா ஒன்ன நீ நம்பி இருக்கிற எல்லா பாரம்பரியத்தை என்ன பின்பற்றி வா, முழுமையா எல்லாவற்றையும் கைவிட்டு வா என்றார். கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தினுடைய ஒளியை நீ தரணும்னு சொன்னா உன்னுடைய பழைய வாழ்க்கையை கலைந்து போட்டு வாழ்ந்தார். பழையது உருவழிந்து போனது, அது கடைந்து போகிறதுன்றத எபிரேயர் நிருபத்தில் நம்ம வாசிக்கிறோம். அது வந்த மக்களுக்கு அவர் பிரதானமா சொன்னாரு, உன் வழிமுறையை பின்பற்றி உன் பாரியத்தை பின்பற்றி நீ எனக்கு சீசன் ஆக முடியாது. நீ என் சீசர்களை போல என்ன பின்பற்றதா இருந்தா உன் வழிமுறை எல்லாம் தப்புன்னு விட்டுட்டு வா, பழச எல்லாத்தையும் விட்டுட்டு வராம நீ என்னோட ஐக்கியப்பட முடியாது. இன்னைக்கு இதுதான் திருச்சபைகளுடைய இன்னொரு 2வது பெரிய பிரச்சனை. சத்தியத்தை போய் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் அவங்க என்ன சொல்றாங்க, எங்களுக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்குது, இவ்வளவு காலம் நாங்க இந்த சபைக்கு தானே போறோம், இவ்வளவு காலம் நாங்க இப்படிதானே ஆரம்பிச்சோம், இவ்வளவு பேர் சொல்றாங்களே, இவ்வளவு பேர் இதை செய்யறாங்களே, அது தப்பாகுமா? இவ்வளவு பேர் இந்த மாதிரி தானே ஆராதிக்கிறாங்க, அப்ப அதை நீங்க குறை சொல்றீங்களா? எல்லா சபையும் தப்பா? இவ்வளவு காலம் இப்படிப்பட்ட அனுபவத்துல தானே நாங்க இருந்தோம், இதுதானே எங்களுடைய பாரம்பரிய சபை, எங்க தாத்தா இங்க தானே போனாரு, எங்க அப்பா இங்க தானே போனாரு, என் பாரம்பரிய சபையை விட்டு நான் எப்படி வர்றது, இந்த சபையில தானே நான் ஆசிர்வதிக்கப்பட்டேன், இந்த சபை தானே எனக்கு நன்மையை கொடுத்தது. மறுபடியும் அவர்களால் அது வேதபூர்வமானதா சரியானதா கடவுளுடைய வார்த்தைக்கு ஏற்றதான அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அவனுடைய அனுபவத்தை நம்ம தப்புன்னு சொல்லிட்டோம், அவன் நம்பிக்கொண்டிருந்த நம்பிக்கையை தப்புன்னு நம்ம சொல்றோம். இவ்வளவு நாள் அவன் ஒரு தவறான இடத்துல இருக்கான்னு சொல்றது அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. ஆனா இயேசு இங்க ரொம்ப தெளிவா அங்க சொல்றாரு, உன் அனுபவம், நீ கற்றுக்கொண்ட காரியம், உன்னுடைய வழிமுறைகளை பெற்றுக்கொண்டு என்னுடைய சுவிசேஷத்துக்கு நீ பாத்திரமா. 2 பக்கமும் இருக்க முடியாதுப்பா.
நீ கோடி துண்டாவும் பழைய வஸ்திரமாவும் இருக்க முடியாது. ரெண்டுல ஒரு பக்கம் தான் இருக்கும். ரெண்டு சேர்ந்து ஒரு பொழுதும் இது பயணிக்க முடியாது. யூத பாரம்பரியமும் இயேசுவினுடைய சுவிசேஷத்துக்கும் எந்த தொடர்பும் இல்லை, எந்த சம்பந்தமும் இல்லை. இயேசுவோட இணைவதற்கு எல்லா பாரம்பரியத்தையும் விட்டு வெளிவரணுன்ற அழைப்ப இயேசு அவர்களுக்கு கொடுத்தார். பழைய ஏற்பாட்டிலிருந்து இதான் பிரச்சனை, மனிதனுடைய ஆதியிலிருந்து இதான் பிரச்சனை. கடவுளுடைய வார்த்தையோடு மனித சித்தத்தை சேர்த்து செய்யணும். கடவுளுடைய வார்த்தையோடு மனித விருப்பமும் உள்ளடங்கி இருக்கணும். இஸ்ரவேல் மக்களுக்கு பாகாலும் வேணும், இஸ்ரவேலின் தேவனும் வேணும். அவர்கள் இந்த தேவனை கும்பிடுவாங்க, அந்த வழிமுறையும் செய்வாங்க. அவங்க உலகத்தையும் நேசிப்பாங்க, கடவுளுடைய ஆழத்துல இருப்பாங்க. ஏசு சொல்றாரு அது முடியாது. ஏசு யோவானோட கூட தன்னை அடையாளப்படுத்த விரும்பல. யோவான் சீசகன் தனக்கு வழியை ஏற்படுத்தினா இருந்தாலும் இயேசுவினுடைய ஊழியம் யோவானோட மேன்மையான ஊழியம். இயேசு வழியை தான் ஆயத்தப்படுத்தினான். இயேசு வழியை காண்பித்தார். இயேசு வழியாகவே வந்தார். யோவானை பின்பற்றுவர்களுக்கு ரட்சிப்பு இல்லை, இயேசுவை பின்பற்றினாதான் ரட்சிப்பு. யோவான் ரட்சிப்பின் வழியை அறிவிக்க தான் வந்தான், அவன் அந்த ரட்சிப்பை வெளிப்படுத்த வரல. இயேசு இந்த இரண்டாவதா அவர்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சத்தியம், உன்னுடைய பாரம்பரியத்தையும் பாவ வழிகளையும் நீ கை கொண்டு கடவுளுடைய பிள்ளையாக ஒருபொழுது வாழ முடியாது. உங்களுக்கு எனக்கு இதுல இருந்து இது ஏதோ சபையில வெளியூர் ஆட்களை பேசுறேன், ஏதோ கள்ள போதனைகளை பின்பற்றவங்கள பேசுறேன். நீங்கள் நானும் இதுல கற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் என்னன்னா, என்னுடைய பழைய சுபாவத்தோடு நான் கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ முடியாது. என்னுடைய பழைய பாவங்களை கை கொண்டு இயேசுவின் பிள்ளையா ஜீவிக்க முடியாது. நான் இயேசுக்குள்ள வர்றதா இருந்தா பழசலாத்தை ஒதுக்கி வைக்கிறேன். நான் சுயமா யோசிச்சது, என்னுடைய சுய அனுபவம், என்னுடைய சுய தரிசனம், என்னுடைய சுய விருப்பம், நான் கடவுளை குறித்து யோசிச்சது எல்லாத்தையும் மூட்டை கட்டி வச்சுட்டு சுவிசேஷ வழி இது புதுசு, இது வித்தியாசமானது, இது அதிகாரமானது, இது கம்ப்ளீட்டா அவருடைய வார்த்தையை சார்ந்தது என்கிற எண்ணத்தோடு வரணும். இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்கிறதுன்றது ஒரு பெரிய போராட்டம். உண்மையான சத்தியத்தில் நிலைத்திருக்கும் பொழுது இது ஒரு பெரிய மனித பிரியமான எந்த காரியத்தையும் செய்ய முடியாது. மனுஷங்க விரும்புகிற எதையும் செய்ய முடியாது. தேவன் நமக்கு எழுதி கொடுத்த வார்த்தைகளை மட்டும்தான் ஒரு பொழுதும் செய்ய முடியும். அதை பாருங்க. மூணாவது ஆண்டவர் இந்த உண்மையில கடைசியா இன்னொரு ஒரு அவமானத்தை சொல்லி அவர் முடிக்கிறார். 22 வாசனம். இப்ப முதல் ஒரு ஆடையை பத்தி சொன்னாரு, இப்ப திராட்சரசத்தை பத்தி சொன்னார். இதுவும் மேல உலகமையும் ஒன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது ஒன்னா இல்ல, வித்தியாசமானது. ஆண்டவர் ரெண்டுக்கும் சில வித்தியாசத்தை சொன்னார். முதல்ல பழைய வஸ்திரத்தோட புதிய கோடி துண்டு இணைக்கப்படுதுன்னாரு. இங்க புது ரசத்தை பழைய பழம் துருத்திகளில் வார்த்து வைக்கிறார்கள். புது திராட்சை ரசத்தை இப்ப இன்னைக்கு ஒரு ஜூஸை நம்ம பாட்டில் வைக்கிறோம், பாத்திரங்கள்ல வைக்கிறோம், நிறைய மெட்டீரியல் வைக்கிறோம். இப்ப இயேசு வாழ்ந்த காலகட்டத்துல இந்த பழம் துருத்தி ஜூஸ் ஊற்றி வைக்கக்கூடிய அந்த துருத்தி அப்படின்றது எப்படி இருக்குன்னா, அது தோலால செய்யப்பட்டது. ஆட்டுத்தோல்லையோ மாட்டுத்தோல்லையோ அதை காய வச்சு அதை நல்லா கிளீன் பண்ணி வெட்டி அதை தச்சு ஒரு குடும்பம் மாதிரி தச்சு ஒரு கேரி பேக் மேக அதை தச்சு மேலே ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அப்போ திராட்சை ரசத்தை அவங்க பறித்து அந்த ரசத்தை எடுத்து அந்த தோல் ஆடை உள்ள அந்த குடுவையில ஊத்திடுவாங்க. அப்ப அந்த திராட்சை ரசம் ஒயினா ஆகுறதுக்கு சில காலம் பிடிக்கும். அது அப்படியே இருக்காது. அந்த சில கெமிக்கல் ரியாக்ஷன் ஆகி இப்போ அது 1/2 லிட்டரா நீங்க ஊத்துனீங்கன்னா அது 1.5 லிட்டரா நிரம்பிடும். ஒரு 4 நாள் 5 நாள் அதை ஒயினா மாத்துவாங்க. இல்லைங்களா? அப்படி அவங்க மாற்றும் பொழுது புது திராட்சை ரசத்தை எடுத்து புது குடுவையில தான் ஊற்றணும். புது திராட்சை எடுத்து ஏற்கனவே பயன்படுத்திய அந்த தோல் ஆடையில செய்யப்பட்ட அந்த குடுவையில ஊத்தணும்னா எப்பயுமே அந்த ரசத்தை ஊற்றி 4-5 நாள் அது மல்டிபிள் ஆகிட்டே அதிகமா அது நிரம்பும். இப்ப பழைய குடுவையில ஊற்றும் பொழுது அதுல ஏற்கனவே பயன்படுத்தினால அந்த திராட்சை ரசம் மல்டிபிள் ஆகும் பொழுது அந்த தோல் ஆடை எலாஸ்டிக்கா விரியும். அந்த ரசம் கூட கூட அது நல்லா விரிஞ்சு இடம் கொடுத்துரும். அப்போ அது கரெக்டாக அந்த ரசத்துக்கு ஏற்ற மாதிரி ஃபுல்லாகிடும்.
ஏற்கனவே பயன்படுத்துறது ஆல்ரெடி நல்லா எலாஸ்டிக் ஆகி பெருசாதான் இருக்கும். இப்ப அதுல ரசத்தை ஊத்தி நீ மூடி வச்சுன்னு சொன்னா அது திரும்ப வர்த்திக்கப்படும் பொழுது அந்த எலாஸ்டிக் தன்மையானது அதிகமா விரிவடைய முடியாம அது வெடிச்சு விடாம, அந்த கேஸ் ஃபில்லாகி சில நேரம் அந்த பிளாஸ்டிக் பாட்டில் வெடிக்கிற மாதிரி அந்த பழம் துருத்தி தப்புன்னு வெடிச்சிடும். அவ புது ரசத்தை எடுத்தா புதிய துருத்தி புதிய அந்த குடுவையில தான் ஊற்றி வைக்கணும், பழத்துல ஊற்றி வைக்க முடியாது. பதாவரங்க சொல்றாங்க, புது திராட்சை ரசத்தை பழம் துருத்திகளை ஊற்றி வச்சேன்னு சொன்னா புது ரசம் துருத்திகளை கிழித்து போடும், வெடிச்சிடும், ரசமும் சுந்தி போயிடும். அந்த துருத்தி உடையிறது மாத்திரம் இல்லாம அதுல ஊற்றி வச்ச அந்த திராட்சை ரசமும் கீழே சுந்திரும், துருத்திகளும் கெட்டு போகும். புது ரசத்தை புது துருத்திகளில் வார்த்து வைக்க வேண்டும். இந்த யூதனும் அதை அப்படி செய்ய மாட்டான். ஆனா ஆண்டவர் சொல்றார், இந்த புது திராட்சை ரசன்றது தன்னுடைய சுவிசேஷத்தை அவர் சொல்றாரு, பழம் துருத்தின்றது அவர்களுடைய பாரம்பரியத்தை சொல்றாரு. இப்போ முதல்ல சொன்னாரு பாரம்பரிய கடவுளுடைய வார்த்தையை அசட்டை பண்ணாரு. ரெண்டாவது சொன்னாரு பாரம்பரியமும் சுவிசேஷமும் சேர்ந்து செயல்பட முடியாதுன்னாரு. மூணாவது என்ன சொல்றாரு, சுவிசேஷம் மாத்திரம்தான் புதிய ஜீவனை தர முடியும். சுவிசேஷம் பாரம்பரியத்தை அழித்து புதிய சிருஷ்டிப்பை நம்ம உண்டு பண்ணும். அதான் அந்த ஓமையில அவர்கள் பிரதானமாக சொல்றார். புது திராட்சரசமான இயேசுவினுடைய வழிகள்ல பயணிக்கும் பொழுது அந்த அவருடைய சீசனான இருக்கணும்னு சொன்னா பரிசேய சட்டத்திட்டங்கள் எல்லாம் விட்டுறது மாத்திரம் இல்ல, இயேசுவினுடைய உபதேசத்துக்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்து கீழ்ப்படியணும். சரிங்களா? அவர்கள் யோவான் சீசனுக்கு இருந்து கொண்டே இயேசுவினுடைய ஊழியத்துல பங்கு பெற ஆசைப்பட்டாங்க. பரிசேய பாரம்பரியங்களை கை கொண்டு இயேசுவினுடைய உபதேசத்துக்கு தங்களை அர்ப்பணிக்க நினைச்சாங்க. அப்படிதான் நிக்கோதேமு நினைச்சான், நிறைய பேர் நினைச்சாங்க. ஆனா இயேசு அது முடியவே முடியாதுன்றத சொன்னார். நீ பழச விடுறது மாத்திரம் இல்ல, புதிய சிருஷ்டிக்கு செய்ய வேண்டிய காரியத்தையும் நீ செய்யணும்ன்றார். அவர்களோடு இணைந்து பயணிப்பது மாத்திரமல்ல, அவர்களை விட்டு தேவன் ஏற்படுத்தப்பட்ட புதிய உபதேசம் கிடையாது, ஏற்கனவே சொல்லப்பட்ட உபதேசம் தான். அவர்களுக்கு அது புதியதாக தெரிகிறதுனால புதிய உடன்படிக்கைக்குள்ளாக அவர்கள் வர வேண்டுவது அவசியம் அப்படின்றத அவர் சொல்றார். நீ பழச நிப்பாட்டுறதும் அல்ல, புதுசை கை கொள்றதும் உன்னுடைய வேலை. உன்னுடைய பழைய வழிகள்ல எந்த விதமான கடவுளுடைய மகிமை, எந்த விதமான சந்தோஷமும் இல்லை. புது ரசம் புது பாத்திரத்துல வார்த்து வைக்கப்பட வேண்டும். அதுதான் இயேசுங்க பிரதானமாக சொல்றாரு. இயேசுங்க என்ன சொல்றாரு, ஒரு விசுவாசியா என்னுடைய ஊழியத்தை நீ ஆதரித்து என்னுடைய ஊழியத்தை நீ பங்கு பெற நினைச்சேன்னு சொன்னா ஏன் சீசர்களை போல முழுமையாக உன் அர்ப்பணி. பேதுருவை கூப்பிடும் பொழுது தான் வேலையை விட்டு குடும்பத்தை விட்டு வந்தான். மத்தேயுவை கூப்பிடும் பொழுது தான் அரசாங்க வேலையை விட்டு வந்தான். யோவானை கூப்பிடும் பொழுது தன்னுடைய குடும்பத்தை விட்டு வந்தான். அப்படிப்பட்ட அர்ப்பணிப்போடு நீ என்னுடைய சீசனாகவா. புதிய பாத்திரம் தான் புதிய காரியங்களுக்கு பயன்படுத்தப்படும். உடைந்து போன பாத்திரமோ கரையுள்ள பாத்திரமோ ஒரு பொழுதும் நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தப்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிறேன்னு சொன்னா நீ ஒரு புதிய மனுஷன். புதிய அடையாளத்தையும் சுபாவத்தையும் நீ கொண்டு இல்லாம ஒரு பொழுதும் கிறிஸ்துவுக்கு பிரியமா வாழ முடியாது. பழைய வழிமுறைகளில் புதிய மனிதனாக ஒரு பொழுதும் வாழ முடியாது. புதிய வழிகளில் பயணிப்பவன் தான் புதிதாக வாழ முடியும். புதிய உபதேசம் அல்லது புதிய திராட்சரசமாக கிறிஸ்துவ நீ பின்பற்ற விரும்புகிற அப்படின்னு சொன்னா நீ புதிய மனிதனாக மாற்றப்பட்டவனாக இருக்கணும். கிறிஸ்துவின் சுவிசேஷம் உனக்குள்ள இருக்குன்னு சொன்னா நீ இனிமேல் புதிய மனுஷன், நீ கிறிஸ்துவுக்குரியவனா. கிறிஸ்துவ கொடுக்கக்கூடிய கட்டளைகளுக்கும் அவர் கொடுக்கக்கூடிய உபதேசங்களுக்கு நீ கீழ்ப்படிந்து வாழணும் அப்படின்னு சொல்றார். பரிசேயர்களுடைய வாழ்க்கை முறையிலும் பரிசேயர்களுடைய ஆராதனை முறைமையிலும் ஒரு பொழுதும் கடவுளுடைய மகிமைக்கான எந்த இடமும் இல்லை. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். பழையவைகள் எல்லாம் ஒளிந்து போயினேன். நான் இயேசுக்குள்ள இருக்கிறேன்னா அந்த உபதேசம் என் வாழ்க்கையுடைய எல்லா பாகத்தையும் மாற்றும். இன்னும் கொஞ்சம் பழசை நான் வச்சுட்டு இருக்கிறேன், இல்ல இன்னும் இதுவும் கொஞ்சம் இருக்கட்டும், மக்களுக்கு பிரியமா நான் இதையும் செய்யணும், கடவுளுக்கு பிரியமா இதையும் செய்யணும் அப்படின்னா ஒரு பொழுதும் செய்ய முடியாது. இயேசு வரும்பொழுது அவர் கம்ப்ளீட்டா எல்லாத்தையும் மாத்துறார். சகேயை கம்ப்ளீட்டா மாத்துறார், சவுல பவுலா மாத்துறார், விபச்சாரிய பரிசுத்த பிள்ளையா மாத்துறார், திருடனை நீதிமானா ஆக்குறார்.
இது அறகுற விசுவாசம் இல்ல. நீ யோவானுடைய பாரம்பரியத்தை, பரிசேயனுடைய பாரம்பரியத்தை கை கொண்டு எனக்கு பிரியவானி வாழ முடியாது. புதிய திருப்தியான இருந்தேன்னு சொன்னா, புதிய ரசத்தை பெறக்கூடியவனா இருந்தேன்னு சொன்னா, புதிய திருப்தியை போலன்னு இருக்கணும் என்றார். 3 விஷயத்தை ஆண்டவர் இங்க சொல்றாரு. முதல்ல, வேதம் எல்லாத்துக்கும் மேற்பட்டதா இருந்தாதான் பாரம்பரியத்தை விட்டு வழி விலக முடியும். பாரம்பரியமும் சுவிசேஷமும் இணைந்து செயல்பட முடியாது. கிறிஸ்துவுக்குள்ள இணைந்து இருக்கணும்னு சொன்னா புதிய ஜீவன் உள்ள வாழ்க்கையை தருகிறவனாக இருக்கணும். இதெல்லாம் எப்படி சாத்தியமாகும்? இதெல்லாம் எப்படி விடுறது? இதுல இருந்து எப்படி விடுதலை? இதுக்குதான் நம்ம சிலுவை ஆழமா சிந்திக்கணும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை மரணம் இந்த 3 நமக்கு சொல்லி தருது. இயேசுவ சிலுவையில ஏத்துறதுக்கு என்ன காரணம்னா, பாரம்பரியம் முக்கியம், வேத முக்கியம் இல்லைன்னு சொன்னனாலதான் சிலுவையில ஏத்தலாம். வேதத்தை குறிச்சு அவர் பேசும்பொழுது காதை அடைச்சான். நீ இனிமேல் பேசாத, இனிமேல் எங்களுக்கு உபதேசிக்காத, இனிமேல் வேதத்திலிருந்து விளக்கப்படுத்தாத, வேத அதிகாரத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைய முடியாது, எங்களுடைய பாரம்பரியம் முக்கியம், நாங்கள் கை கொண்ட எங்களுடைய ஆராதனை முறைமைகள் நீ குறை சொல்லாதுன்னு சொன்னனாலதான் அவர் முதலாவது சிலுவையில ஏற்கப்பட்டார். அப்ப அவருடைய மரணம் எனக்கு என்ன சொல்லுது? பாரம்பரியத்தை பார்த்தேன்னு சொன்னா கடவுளுக்கு துரோகியா தான் நீ வாழ முடியும். பாரம்பரியத்தை விட்டு விலகினாதான் வேதத்துக்கு உண்மையா இருக்க முடியும். இயேசு வேதத்துக்கு உண்மையா இருந்தனாலதான் பாரம்பரியத்தை எதிர்த்தார். பாரம்பரியமும் வேதமும் சார்ந்து இல்லைன்றதுக்கு சிலுவை மிகப்பெரிய அடையாளம். சிலுவை என்ன சொல்றது? வேத அதிகாரம் மட்டும்தான் ஜெயிக்கும், வேத அதிகாரம் மட்டும்தான் மகிமையானது, வேத அதிகாரம் மட்டும்தான் உண்மையானதுன்றது நமக்கு பிரதானமா சொல்றாரு. வேதத்தை கவனமா ஆராய்ஞ்சு பார்க்கிறவன் பாரம்பரியத்தால எதிர்க்கப்படுவான். வேதத்தின்படி வாழ பிரயாசப்படுகிறவன் பாரம்பரியத்தால பிரச்சனைகளை சந்திப்பான். உலக வழிகளும் உலக பாரம்பரியத்தை எதிர்க்கிறது தான் சுவிசேஷத்தினுடைய முதன்மையான வேலை. இயேசு அதை பண்ணனாலதான் அவர் சிலுவையில் அறைந்தார். 2வது, சிலுவை மரணத்தை நம்ம பார்க்கும் பொழுது நம்முடைய பழைய பாவங்களையும் சுபாவங்களையும் ஒழித்து கட்டுவதற்கு சிலுவை தான் அவசியம். எனக்குள்ள இருக்கிற எஞ்சியுள்ள பாவத்தை நான் கலைந்து பரிசுத்தமா வாழணும்னா இயேசுடைய சிலுவையை பார்க்கணும். எங்கேயுமே எந்த பாரம்பரியத்துக்கு அவர் சமரசம் பண்ணவே இல்லை. முழுமையா எல்லா பாவ சுபாவங்களுக்கும் எதிராக அவர் செயல்பட்டனாலதான் அவர் மரித்தார். அவருடைய மரணம் எனக்கு 2வதா தான் சொல்லுது. என்னுடைய எந்த பாவம் சுபாவம் அந்த சிலுவைக்கு முன்பாக நான் கொண்டு வர முடியாது. என்னுடைய நீதியெல்லாம் அழுக்கான கந்த, நான் கடவுளுக்காக செய்யக்கூடிய எந்த பக்தியுள்ள காரியங்களும் உதவாது. தேவாலயத்துல ஆசாரியனா இருந்து சிறு வயதிலிருந்து பாரம்பரியத்தை கை கொண்டவன், சிறு வயதிலிருந்து நியாய பிரமாணத்தின் மீது பக்தி வைராக்கியம் கொண்டவன். பவுல் சொல்றான், நான் நியாய பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். அப்படிப்பட்ட பவுல் மாதிரி சேர்ந்த நபர்கள் தான் இயேசு சிலுவையில் அறைந்தார்கள். அப்ப என்ன அர்த்தம் சொல்லுது? அந்த பாரம்பரியமும் அந்த சுய கட்டுப்பாடும் அந்த நேர்மையான வாழ்க்கையும் கடவுளுக்கு உகந்தது அல்ல. இந்த உலக சிந்தை, இந்த உலக விஷயம், இந்த உலகத்தினுடைய எண்ணம் சிலுவையுடைய மரணத்தை தோற்கடிக்கப்படுகிறது. 3வது என்ன சொல்லுது? சிலுவை மரணத்தை பார்க்கும் பொழுது சிலுவை மட்டும்தான் எனக்கு புதிய மனிதனா மாற்ற முடியும். சிலுவை மட்டும்தான் புதிய ஜீவனை கொடுக்க முடியும். கடவுள் உங்களுடைய பாவத்தை இயேசுவுக்கு ஒண்ணு தீர்த்து இந்த பாரம்பரியத்திலிருந்து சுய வழிகள் இருந்து நமக்கு விடுதலை கொடுக்கிறார். இதுதான் நம்ம இன்னைக்கு அவசியமா போதிக்கிறோம், அவசியமா நம்ம கற்றுக்கொள்கிறோம், அவசியமா நாம நம்ம சீர்படுத்த வேண்டிய அநேக காரியங்கள் இருக்கிறது. வாழ்க்கையில ஒரு விஷயத்தை ரொம்ப ஜாக்கிரதையா கையாளும். வாழ்க்கையில என்ன பேசினாலும், என்ன நடந்தாலும், எந்த சம்பவத்தை சொன்னாலும் அது வேதம் நமக்கு சொல்லுதா? இது மனித அனுபவமா, மனித வார்த்தையா, இல்ல கடவுள் நமக்கு வெளிப்படுத்தின வார்த்தையா? வேதத்தோட இதையும் சேர்த்துக்கலாமே. கொஞ்சம் 4-5 பேர் கை தட்டினா என்ன பிரச்சனை? கொஞ்சம் ஆசீர்வாதமான செய்தி கொடுத்தா என்ன பிரச்சனை? கொஞ்சம் மக்களுக்கு பிரியமா இதையும் சொல்லலாமே, இன்னும் கொஞ்சம் அன்பா தன்மையா சொல்லலாமே. வேதம் என்ன சொல்லுதோ அதை மட்டும்தான் சொல்ல முடியும். உங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், அவருக்கு ஒண்ணு பிடிக்கும், இவங்களுக்கு ஒண்ணு பிடிக்கும், அதை சொல்றதுக்கு அல்ல. ஏசு ரொம்ப தெளிவா அவர்களுக்கு சொன்னாரு, பழசோட ஒட்டும் இல்லை, உறவும் இல்லைப்பா, இது புதுசுப்பா, இது புதிய உடன்படிக்கைப்பா, இது புதிதாக தேவனுடைய மீட்பினுடைய சத்தியம், இதுல எந்த சமரசமும் செய்ய முடியாது. நான் ஒரு புதிய மனுஷன், அது அப்படி வாழ்றோமா? இயேசுக்குள்ள புதிய மனுஷன் நாம பழைய பாவ சுபாவங்களை எப்படி கலைந்து போட்டு இருக்கிறோம், எப்படி பரிசுத்தமாகிறோம், எப்படி கடவுள் விரும்பக்கூடிய வாழ்க்கையை வாழும். அந்த வாழ்க்கையில பாடுகள் உண்டு, வலிகள் உண்டு, கண்ணீர் உண்டு. கிறிஸ்து நமக்கு ஆறுதல் இருந்த அடையும் சொல்றார். அவர்கள் அதுல மனம் திரும்பல, அவரை பின்பற்றல, தங்களுடைய தவறை உணர்ந்துக்கல.
இதுல இருந்து தேவன் சில மக்களை தெரிந்தெடுத்து அவர்களுக்கு மனம் திறந்த ரட்சிப்பை கொடுத்து தனது மரணத்தின் மூலமாக அவர் தொடர்ந்து தமது ராஜ்யத்தை கட்ட வருகிறார். சிலுவை தோல்வி கிடையாது, சிலுவை பாரம்பரியம் ஜெயிச்சது கிடையாது. சிலுவை பாரம்பரியமும் சமுதாயமும் மனித சிந்தனைகளையும் ஜெயிச்சு கடவுள் தோத்தாடுறது அல்ல. அவர் தனது மரணத்தின் மூலமாக இதெல்லாத்தையும் முற்றுமுழுக்கி பண்ணார். அவருடைய மரணத்தின் மூலமாக யூத பாரம்பரியத்தை நிர்மூலமாக்கினார். அவருடைய மரணத்தின் மூலமாக எல்லா மனித சிந்தனைகளையும் அவர் முற்றிலுமாக அழித்து போட்டார். அவருடைய மரணத்தின் மூலமாக புதிய ஜீவனையும் புதிய வாழ்க்கையும் இப்படிப்பட்ட மேலான இருதயத்தையும் மேலான சிந்தையும் தேவன் உங்களுக்கு எனக்கு கொடுத்து அவருக்குள்ளாக இன்னும் அதிகமா அவருடைய வார்த்தையில கற்று வளரவும், இன்னும் அதிகமா சத்தியத்துல பலப்படவும், இன்னும் அதிகமா பழைய சுபாவங்களையும் பாவங்களையும் களைந்து போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புதிய மனிதர்களாக வாழ்வோம். தேவன் இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக.